நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? கத்திரி வெயில்லாம் கொஞ்சம் அப்படியே கடந்து போயிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் மிதமான வெயிலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும், முன்கத்திரி, பின்கத்திரிலாம் கிடையாதுங்க. இனி சந்தோஷம் நிறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா வெயிலுடைய வெம்மை அதிகமாவே தாக்கிடுச்சுல்ல தமிழ்நாட்டுல, அதுவும் இந்தியால குறிப்பா. சரி. இப்ப எந்த நாட்டிலேருந்து, எந்த பகுதியிலேருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும், உங்க எல்லாருக்கும் குளுமையான சூழ்நிலை கிட்டட்டும், நிலவட்டும். ஓகேவா? ரைட். இன்னைக்கு கியூப்ஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ் தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய மலையாள தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் இணைந்து பங்கெடுத்திருக்கக்கூடிய காட்டாளன் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்கு போலாமா? ப்ராக்யூரமைண்ட் AI புத்திசாலியான தானியங்கி செயல்பாடுகள் மற்றும் நேரடி தகவல்களுடன் கொள்முதல் செயல்முறையை மாற்றுகிறது. AI சலுகை பகுப்பாய்வு முதல் சந்தை நுண்ணறிவு வரை ப்ராக்யூர்மைண்ட் AI குழுக்களுக்கு விரைவாகவும் புத்திசாலியாகவும் நம்பிக்கையுடன் முடிவுகள் எடுக்க உதவுகிறது. காட்டாளன் அந்த பேரை கேட்டவனையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காடு சார்ந்த விஷயத்தின் பின்னணியில் ஒரு கதை சொல்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே அப்படிதான், நம்ம ஒரு பேரை கேட்டவனே கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா? ஸோ மலையாள திரைக்கலைஞர்கள் பங்கெடுத்திருக்கக்கூடிய திரைப்படம் காட்டாளன் என்ன சொல்லுது அப்படின்னா, சுனில் இந்த படத்தினுடைய மிக முக்கியமான ரோல். அவர் என்னன்னா காட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கார். காட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விலங்கான யானையினுடைய தந்தங்கள் எல்லாம் எடுத்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது அவருடைய வேலை. அதுவும் குறிப்பாக ஸ்ரீலங்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. இதனால் பல லட்சங்களில், பல கோடிகளில் அவர் பெரிய சம்பாதியம் உள்ள ஒரு பெரிய தாதாவாக இருக்கார். அவருக்கு கீழே ஒரு 40க்கு மேற்பட்ட வேட்டையாளர்கள், பணியாளர்கள் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இந்த எப்பயுமே ஒரு வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக மக்களால் கவனிக்கப்படக்கூடியவன், கொஞ்சம் தாதாவாக இருக்கிறான்னா அவனுக்கு ஆப்போசிட் கேங் ஒன்று இயங்கும் இல்லையா? அப்படி ஒரு ஆப்போசிட் கேங் எப்போ சுனிலை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயார் நிலையே இருக்காங்க. இந்த இடத்துல படத்தினுடைய கதாநாயகன் ஆண்டனி வர்கீஸ் அவர் என்ன பண்ணுறாரு, ரைட் ஹேண்டடாக நம்மளுடைய சுனிலுக்கு இருக்கார். ஸோ ரைட் ஹேண்டடாக இருக்கும் பொழுது இங்கே 40 பேர் வேலை செய்கிறவங்கள ஒரு சிலருக்கு சுனிலுடைய பணி செய்கிறது, அவங்க கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது, உதவியாளராக இருக்கிறதுக்கு உடன்பாடு இல்லை. ஸோ அவங்க அதிருப்தியோடு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டனி வர்கீஸை எப்படியாவது தங்களுடைய சப்போர்ட்டுக்கான ஒரு ஆளாக மாறுங்க, சுனிலை போட்டு தள்ளுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அப்ரோச் பண்ணுறாங்க. இதே மாதிரி இந்த கேங்கும் கூட. இப்போ இந்த இடத்துல ஆண்டனி வர்கீஸ் என்ன முடிவு எடுக்கிறார், சுனிலை போட்டு தள்ளாரா இல்லையா அப்படிங்கிறது தான் காட்டாளன் படத்தினுடைய கதை. ஸோ இந்த படத்தில் என்னடா சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யானை தந்தங்களை அதுவும் குறிப்பாக ஸ்ரீலங்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வேலையை காட்டும் பொழுதே ஒரு கடத்தல் ஸ்மக்லர் அப்படிங்கிற மாதிரி பின்னணியில் சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. இதுதான் அந்த படத்தினுடைய கதைனா, ஒரு கேஜிஎஃப் மாதிரி ஒரு படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்களை கொஞ்சம் பயன்படுத்தியிருக்காங்க. அது ஒரு பெரிய வேலையாக இருக்குது. இதில் சுனிலுடைய கேரக்டரை கடந்து ஆண்டனி வர்கீஸ் அப்படியே வழக்கம் போல் அவர் அப்படியே ஒரு மிரட்டல்தனமான ஒரு ஹீரோவாக இருக்கார். இந்த பக்கத்தில் மிரட்டல்தனமான ஹீரோவாக இருந்தாலும் கூட சுனில் நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணிடுறார். அவருடைய நடிப்பு, அவருடைய பாடி லாங்குவேஜ் ரொம்ப வித்தியாசமாகவே இருக்குது. சரி, இதில் வேறு யார் நடிச்சிருக்காங்கன்னா, ஜெகதீஷ் நடிச்சிருக்கார். அதற்கு பிறகு கபீர் துகான் சிங் இவர் நடிச்சிருக்கார். அதுக்கப்புறம் மெயினாக இந்த நம்ம ஆண்டனி வர்கீஸ்க்கு சப்போர்ட்டாக ஹீரோயின் அப்படின்னு சொல்லக்கூடாது, படத்தினுடைய ஒரு ஃபீமேல் கேரக்டரு துஷாரா விஜயன். ஸோ துஷாரா விஜயனை எங்கடா பயன்படுத்தியிருக்கீங்கன்னா, செகண்ட் ஹாஃபில் தான் பயன்படுத்துகிறாங்க. யாழ்ப்பாணத்தில் நம்மளுடைய ஆண்டனி வர்கீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அவரை சேவ் பண்ணுற, அவரை காப்பாற்றுறதுக்கான ஒரு கேரக்டரை அவங்கள காட்டுறாங்க. எதுக்கு தான் காட்டுறாங்க, ஏன் தான் காட்டுறாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய அளவுக்கு லாஜிக் முரண் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்படி போயிட்டுருக்கா. இதுதான் படத்தினுடைய ஒட்டுமொத்தமான விஷயம். கடைசி வரைக்கும் சுனிலை அப்போசிட் கேங் போட்டு தள்ளிச்சா, இல்லை கீழே 40 பேர் இருந்தாங்களே இவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டனி வர்கீஸை சப்போர்ட்டு கேட்டாங்களே, சப்போர்ட் பண்ணதுக்கு பண்ணாரா அவருக்கு, இல்லை சுனில் அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறது ஒரு டென்ஷன் கலந்த திரைக்கதை கூட அப்படியே நகர்த்திக்கிட்டே போகிறாங்க. நம்மளும் படத்தோட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? சரி, படத்தை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு ரேனா டிவே அப்படின்றவர் பண்ணியிருக்கார். ரேனா டிவே ஒளிப்பதிவில் இந்த காடு சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் காட்டும் போதெல்லாம் ஒரு மனுஷன் ரொம்ப மெனக்கெட்டு இருக்கார். அந்த இருட்டு, அதே போல் அந்த காட்டுக்குள்ளே யானை தந்தங்கள் கடத்துகிற விஷயங்கள்லாம் காட்டும் பொழுது அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலும், இந்த கேமராக்குள்ளே காட்சியை பதிவு செய்திருக்கக்கூடிய நுணுக்கத்தையும் பாராட்டாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி ஷகீல் முகமதுடைய படத்தொகுப்பு படத்துக்கு கூடுதல் பலம். அப்புறம் நம்ம படத்துக்கான பின்னணி இசை, பாட்டுக்கு ஒரு 3 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. பின்னணி இசையில் ரவி பஸ்ரூர் பண்ணியிருக்கார். ரவி பஸ்ரூர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பின்னணி இசையில் கேஜிஎஃப்பில் என்ன மாதிரியான மிரட்டல் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் இதை கொஞ்சம் அப்படியே ஸ்கோர் பண்ணுற மாதிரி தோணுது.
பாடல்கள் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறது ஒரு யதார்த்த உண்மை. ஓகேவா? ரைட்டு. படத்துக்கு வந்து கியூப்ஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ் தயாரிச்சிருக்கு. இந்த படத்துக்கான இயக்கம் பார்த்தீங்கன்னா, பால் ஜார்ஜ். உன்னி வந்து இந்த படத்திற்கு வசனத்தை எழுதியிருக்கார். பால் ஜார்ஜினுடைய திரைக்கதையும், நுணுக்கமான இந்த பின்னணியான இந்த டைரக்ஷனும் வந்து படத்துக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணதா பார்த்தீங்கன்னா, லாஜிக் முரண்களோட பயணப்படுதே தவிர, பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இந்த காட்டு, யானை, தந்தம், காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள பார்க்கப்போ நம்மளுக்கு வந்து கேப்டன் விஜயகாந்தனுடைய கேப்டன் பிரபாகரன் படம் தான் நம்மளுக்கு டப்புன்னு ஞாபகத்துக்கு வருது. அந்த அந்த மாரியான படத்த அப்படியே இந்த காலத்துக்கு வேற பெயிண்ட் பண்ணி குடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு லேசான ஒரு எண்ணம் நமக்கு எட்டி பார்க்குது. ஒருவேளை நான் தான் அப்படி நினைக்கிறேனா, இல்ல நீங்களும் அப்படி நினைக்க போறீங்களா அப்படின்னு தெரியல. படத்த தியேட்டர்ல போய் பாருங்க. காட்டாளன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஒரு கடத்தல் செய்யக்கூடியவருக்கு பின்னணியில எப்பயுமே வந்து நம்ம கொஞ்சம் அராஜகமாக இருந்தால் நம்மளைய தட்டுறதுக்கு இன்னொரு 4 பேர் ரெடி ஆயிடுவாங்க அப்படிங்கிறத இன்டைரக்ட்டா சொல்லிட்டு இருக்காங்க. மத்தபடி பெருசா சொல்லிக்கிற மாரியான கதைக்களம் இல்லை. இருந்தாலும் பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வித்தியாசமான திரைக்கதைக்காகவும் அந்த படத்துல வந்து நம்ம டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் விமர்சனமாக நம்ம சொல்ல முடியுது. மத்தபடி பெருசா இந்த படம் எனக்கு பெரிய இம்பேக்ட்டையோ, ஒரு பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கவில்லை என்பதை பகிரங்கமாக சொல்லிக்கிறேன். சரியா? சரி, படத்த பத்தி நீங்க என்ன கருத்து சொல்ல போறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த திரை விமர்சனத்தில் இன்னொரு திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.